இந்த மீன் பயங்கர ஃப்ரெஷ் உயிரோட இருக்கு. அதை காணாங்காலத்துதான் ஆயிலாம். இப்ப மார்க்கெட் வர மீன் எல்லாமே வெளியூர் மீன் தான், நம்ம சென்னை மீன்லாம் இல்ல. இல்ல சென்னை மீன் நின்னும்போது துறைமுகத்துல அங்க இது காசிமோட்ல வரும் டைரக்டா. அவங்க வந்து 4 நாள் 5 நாள் அங்க தங்களுக்கு போயிட்டு அந்த மீனை தான் அவங்க டைரக்டா எடுத்துட்டு வராங்க. நாங்க டெய்லி நாங்க தொழில் பண்றதுனால இப்ப மினிமம் பார்த்தா இப்போ மணி ஒரு மணிக்கு போனாங்கன்னாக்கா காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம், ஒரு 5 மணிக்கு போனாங்கன்னா 7 மணிக்கு வந்துடுறாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதுங்க. இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான், உடனே வந்து டைரக்டா வந்து வரதுதான். ஆமா, என்னைக்கெல்லாம் வரலான்னு எப்போ டெய்லியுமே வரலாம். ஆனா சண்டே டைம்ல கூட்டம் அதிகமா, சனி ஞாயிறு கூட்டம் அதிகமா, மிச்ச டைம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹீட்டு உடம்புலாம் சாப்பிடணும், ஹீட்டு மூலம் அதுங்கெல்லாம் சாப்பிடணும், உடம்பு நல்ல குளிர்ச்சி. யார் சொன்னா சென்னையில 2 மாசத்துக்கு ஃப்ரெஷ் மீன் கிடைக்கவே கிடைக்காதுன்னு? ஃப்ரெஷ் மீன் வாங்க தான் நம்ம இன்னைக்கு ஒரு இடம் வந்திருக்கோம். சுத்தமா ஐஸே போடாத மீன். அதுக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா சென்னை நீலாங்கரை ஈசிஆர் ரோட்ல இருக்கிற சென்னை நீலாங்கரை பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். இங்க வந்தோம்னா கடலும் பிஸியா இருக்கு, கடற்கரையும் பிஸியா இருக்கு. ஒரு ஃபிஷிங் போட்லாம் அப்படியே ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல பார்க்கலாம். இங்க வந்து மீன்லாம் கழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இங்க மீன்லாம் என்னென்ன மீன்லாம் கிடைக்குது, என்னென்ன ரேட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ் மீன் வாங்குறது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். எத்தனை வருஷமா இங்க மீன் தொழில் பண்றீங்க? நாங்க எப்பவுமே தொழில் பண்றோம். கொஞ்ச நாளா தான், ஒரு 5-6 வருஷமா தான் கல்யாணத்துல மீன் பிறந்ததே இங்க தானே? பிறந்தது எங்க ஊர் வேற ஊர்ல. பயன் பண்ண வந்ததுங்க. மீன் ரேட்ல இன்னைக்கு என்னக்கா ரேட்ல தான் வேலை சொல்றேன்ப்பா. இது 200 ரூபாய், இது 250 ரூபாய். சூரை 250 ரூபா, இது 200 ரூபாய் கிலோ. இது பேர் என்னக்கா? பாறை, நகைப்பாறை. நகைப்பாறை. இது தோல் உரிச்சுதான் சாப்பிடணும். ஆமா, தோல் உரிப்பாங்க. சங்கரா 500 ரூபாய். தோல் பாறை இதுவா? இது தோல் பாறை தெரியுமா? 100 ரூபாய். யாருன்னா கேட்டா 100 ரூபாய் போடும். இது தேங்காய் குட்டி தேங்காய் பாறை. தேங்காய் 200 ரூபாய். இது அப்படியே கூறு. எப்படி கொஞ்சம் பேர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் பேரா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நல்லா பேர் தெரியுமே. பாரு, உனக்கு நல்லா தெரியுது. கொஞ்சம் கிழிச்ச 100 ரூபாய். இது மட்டும் கம்மி பண்ணி சொல்லுங்க, நான் தருவேன். இது 1.5 கிலோக்குப்பா. இது 1 கிலோ 250 ரூபா வாங்கினு வந்து அது 2 நான் 600 ரூபாய்க்கு வாங்கினேன். ஏன்னா ஒன்றும் 100 ரூபாய் கேளுங்க. நம்ம வேணா வாங்கிப்போம், சங்கரை வாங்கிப்போம். மீன்லனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. புது தூண்டில் மீன் தூக்கிட்டாதா? தூக்கிப்பேன். சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 100 டக்கர் மீன் நாங்கள் வச்சுட்டு. அண்ணே, எத்தனை வருஷமா தொழில் பண்ணுறீங்கண்ணே? நான் ஒரு 40 வருஷம் இங்கே தான். ஆமாம். மீன் ரேட்டில் என்னண்ணே? இது 250 ரூபா கிலோ. பேர் என்னது? இது குமாரப்பாறை. இது கோலா. இது கிலோ 300 ரூபா. நண்டுண்ணே? நண்டு கிலோ 300 ரூபா. இன்னைக்கு இந்த குமாரப்பாறை தான் நிறைய எல்லா கடையிலையும் கிடச்சிது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மீன் எதுண்ணே? என்ன பிடிச்ச மீன் வஞ்சிரம். வஞ்சிரம் தான். ஆமாம். இன்னைக்கு என்ன வீட்டில்? இன்னைக்கு இது குமாரப்பாறை தான் குழம்பு. இன்னைக்கு இதானே உரிச்சு பொரிச்சு சாப்பிட வேண்டியது. நாக்கு மீன் தானே? நாக்கு மீன்ல கிலோ 300 ரூபாய் வரும். என்ன மீன்லாம் பிடிச்சிருக்கீங்க? மலவை இருக்குது, வஞ்சிர குட்டி இருக்கு, நண்டு, காரப்பொடி, அப்புறம் வந்து ஓலைக்காரல், எல்லாமே வந்து சூறை, அது மாதிரி மீன் காலையில் 7 மணிலேருந்து காரை வந்துட்டு இருக்கு. ரேட்ல எவ்வளோக்குண்ணா போகுது? ரேட்டு வந்து வவ்வால் வந்து 800 ரூபா போகுது, 80 ரூபா போகுது கிலோ. நண்டு 400 ரூபாய், 500 ரூபா போகுது ஒரு கிலோ. மடவை வந்து அது கூறு கணக்கு தான், 200, 100 அப்படி சின்ன மீனாக இருக்கும். மிச்ச மீன்லாம் வந்து சூரெல்லாம் வந்து அது 2 சூறை 200 ரூபா, 150 ரூபா ஒரு பீஸ். ஒரு மீன் 100 ரூபா, 150 ரூபா. சைஸை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிது போகுது. வஞ்சிரம் வந்து 1000 ரூபா போகுது, பெரிய வஞ்சிரம். அது வந்து ஈவினிங் டைம்ல தான் வரும். சூறை மீன், சீலா சூறை கிலோ 300 ரூபாய். எத்தனை கிலோ இருக்குக்கா? 2 கிலோ வரும். சீலாக்கா? சீலா 600 ரூபாய் ஒரு கிலோ. வால் 800 ரூபாய். இது 300 ரூபாய். குமாரப்பாறை. இது வரிக்கொடிவா. அயிலா 5 அயிலா 200 ரூபாய். இந்த மீன் கிலோ 400 ரூபாய், அயிலா 400 ரூபாய் போடுறோம். வரிப்பாறை 500 ரூபாய் போடுறோம் கிலோ. குட்டி மீன்ல இது குட்டி மீன் கிலோ வந்து 250 ரூபா. இந்த கடமை ஒண்ணு கடமாண்ணா 100 ரூபாயா? இங்க ஃப்ரெஷ்ஷா இருக்குனாக்கா இங்க வந்து வெளியூர் மீன் இங்க வரக்கூடாது. வெளி இடத்துல இருந்து மீன் உள்ள அலோடு கிடையாது. அப்படி வந்தவனாக்கா ஒரு 30,000 ரூபாய் ஃபைன். அதனால வாங்கி விற்கிற வியாபாரிகள்லாம் வேற இடத்துல தான் விற்கணுமே தவிர நம்ம ஊர் உள்ளெல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க யாருமே விற்கக்கூடாது. ஆமா, அதான் வெளியே இந்த ஐஸ் மீன் ஐஸ் மீன் இங்க இருக்காது. ஐஸ் மீன் இருந்தாலும் நாங்க புதுசா எடுத்துட்டு போய் இன்னைக்கு தேவையான ஐஸ் மட்டும் எடுத்துட்டு போய் கடல்லே மீன் அப்படியே எடுக்கும், வலையில இருந்து எடுக்கும் போதோ இல்ல தூண்டில பிடிக்கும் போதோ
அப்படியே எடுத்து ஐஸ் போட்டு வரமா தான் ஐஸ். அது எங்களுக்கு கவர்மெண்ட்ல அந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது அதனால எங்க மீன் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். இங்க கூட்டம் வர்றதுக்கு அதிக காரணமே இதுதான். இதை நானே பார்த்துட்டு போலான்னு இருந்தேன். இப்போ நானே மீன் வாங்கிட்டேன், கடமா வாங்கிட்டேன், அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஏன்னா இப்போ டைரக்டாவே எங்க ஆளுங்க வர்றது வந்து எடுக்கிறதுனால பீச்லயே இப்போ அப்படி போட்லயே வந்து எடுத்துக்கிறாங்க. நேரம் வர்றதை பார்த்து அப்படியே எடுக்கிறதுனால அந்த மீன்களை விட இது இப்போ டேஸ்டும் நல்லா இருக்கும். இப்போ ஸ்ட்ரைக் டைம்னால இங்கே கூட்டமாக இருக்கா இல்லை இல்ல நார்மலா எப்பவுமே இங்க கூட்டமா ஃப்ரெஷ் மீன் கிடைக்கணும்னா fresh மீன் கிடைச்சிட்டு இப்போ முதல்ல டோர் டெலிவரி மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம மீன் எடுத்துட்டாங்கன்னா அடுத்தது அந்த வேற உங்களுக்கு தெரிஞ்ச இடம் எதுனா இருக்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கேயும் கிடைக்கும் அப்படின்னா? இல்ல இங்கேயும் கிடைக்கும், எல்லா குப்பத்துலயும் கிடைக்கும். எல்லாமே அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க டைரக்டா யாரு இப்போ ஈசிஆர் ரோட்ல இங்க மேலாண்ட இருக்காங்கன்னா அவங்க டைரக்டா இப்போ நேரம் அவங்க ஊருக்கு நேரம் வந்து வாங்கிக்கிறாங்க எல்லாம். இப்போ பெரிய நீலங்கர்னா அங்க வாங்கிக்கிறாங்க, கொட்டிவாக்கத்துல இருக்கிறவங்க அங்க வாங்கிக்கிறாங்க. அங்க இங்க ஒரு 2 ஊர்ல கிடைக்காத பட்சத்துல வேணா இங்க ஒரு ஊருக்கு மாத்தி வந்து வாங்கிட்டு போவாங்க. ஆனா இந்த ஏரியால இருக்கிறவங்க பக்கத்துல இருந்து கூட இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. நானா தூரமா இருந்தானே வந்தேன், தூரமா இருந்தா வந்துருக்கேன். ரெட்டேரி வேளச்சேரி இப்பெல்லாம் வரும். இந்த ஏரியால இருந்து மேலாண்ட இருக்கிறவங்க ஓயமார்ல இருக்கிறவங்க கூட டைரக்டா இங்க வந்து வாங்கிட்டு போயிடும். ஏன்னா இப்ப மார்க்கெட் வர மீன் எல்லாமே வெளியூர் மீன் தான், சென்னை மீன்லாம் இல்ல. சென்னை மீன் நின்னும்போது துறைமுகத்துல அங்க இது காசிமோட்ல வரும் டைரக்டா. அவங்க வந்து 4 நாள் 5 நாள் அங்க தங்களுக்கு போயிட்டு அந்த மீனை தான் அவங்க டைரக்டா எடுத்துட்டு வராங்க. நாங்க டெய்லி நாங்க தொழில் பண்றதுனால இப்ப மினிமம் பார்த்தா இப்போ மணி ஒரு 1 மணிக்கு போனாங்கன்னாக்கா காலையில ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரு 5 மணிக்கு போனாங்கன்னா 7 மணிக்கு வந்துடுறாங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷா கொஞ்சமா இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது இந்த இடத்துல. ஸோ உங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மீன் வேணும்னா அப்படியே போட்ல இருந்து வந்து இங்க கொட்டுறாங்க, இதை அப்படியே வித்துடுவாங்க. அப்படி வாங்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ஃப்ரெஷ் மீனுக்கும் ஐஸ் மீனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே வேற. ஃப்ரெஷ் மீன் ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் மீன் சாப்பிட நீலாம் கிடைக்குவாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.